நண்பர்களே ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். நண்பர்களே, மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசம் விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். நான் சூரியனை மறைய போகுதுன்னு அழுகிறப்ப வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கதை முடிஞ்சது. காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது. வெயிட்டிங்கே வெறியாவது. தேர்தல் ஆணையம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே களம் கண்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 கைகளில் சைகை காட்டிய கொளத்தூரினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்கான என்ன அவரும் பிசுங்கிறாரு. மு.க. ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதி மக்கள் தற்பொழுது வெற்றியை வழங்கவில்லை என்ற செய்தி உங்களை போட வேண்டிய அப்படி சொல்றா. சிங்கா குட்டி தாவேகா தலைவர் விஜய் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். சட்டப்பேரவைக்குள் அடி எடுத்து வைக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழதான். தமிழ்நாடு சட்டசபைக்குள் தாவேகா சார்பில் ஒரு பெரும் பட்டாளத்தோடு விஜய் உள்ளே செல்ல இருக்கின்றார். ஆமா, என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்று படுக்க போட்டு பிஸா சுடலாம் போலயே. தான் போட்டியிட்ட 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற இருக்கின்றார். ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டு இருக்கக்கூடிய தாவேக வேட்பாளர் பிரபு முன்னிலை பெற்று வருகிறார். நான் துப்புறேன், தோத்துக்கிட்டே இருக்கீடா.